ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிமு சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ நம்ம அணில் சேமியா எடுத்துருக்கோம். அதை ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ அந்த சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி 2-3 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டு, அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து அதுக்குள்ளே எண்ணெயை தடவி அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். இந்த ஸ்ட்ரெயினருக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக இட்லி குண்டாலேயே கூட இதை செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சேமியாவை ஸ்ட்ரெயினருக்குள்ளே போட்டு இப்போ ஒரு பிளேட்டை வச்சு மூடி 4 நிமிஷம் அதை வேக வச்சுக்கலாம். இப்போ சேமியா கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ ஒரு கடாயை வச்சு அது கூட 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இன்னொரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாயை வெட்டி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி, 1/4 கப்பு கேரட் போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச சேமியா எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவை போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதி எலுமிச்சை சாறை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.